அண்ணா அப்பா அண்ணா அப்பா கண்ணை திறந்து பாருங்கப்பா. அண்ணா அப்பா தண்ணி தண்ணி தெளிங்க. அப்பாக்கு எதுவும் ஆகல. அப்பா ப்ளீஸ் கண்ணை திறந்து பாருங்க. அப்பா அப்பா இதெல்லாம் எப்படி ஆச்சு? இங்க எப்படிப்பா வந்து விழுந்தீங்க? அப்பா என்ன ஆச்சுப்பா? ப்ளீஸ் என்கிட்ட சொல்லுங்க. அவதான்ப்பா பண்ணா. அப்பா யாருப்பா பண்ணாங்க அப்படி? அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்ப்பா, சொல்லுங்கப்பா. அவதான். அவ நம்ம கண்ணுக்கு தெரியறவ இல்ல, நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி அவ இல்ல. யாருண்ணா அது? யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அவதான் என்ன. அப்பா யாருப்பா இப்படி பண்ணா? யார்? அவங்க பேரை சொல்லுங்க. பேரை சொல்லுங்கப்பா, அது போதும். என்ன இப்படி பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும்பா. என்ன குழிக்குள்ள தள்ளினது யாருன்னு எனக்கு தெரியும். நான் அவளை பாப்பா அப்ப சொல்லுங்கப்பா, யார பாத்தீங்க நீங்க? சொல்லுங்களேன் ப்ளீஸ். அவ யார் அவங்க? சொல்றேன்ப்பா. சேஷ நாகினிகளுக்கெல்லாம் தலைவியான சேஷ நாகினி நான் வந்துட்டேன். உன்னை அழிக்க வந்துட்டேன். இந்த அரக்கனை இதுக்கு மேலேயும் நான் விட்டு வைக்க மாட்டேன். அக்கா, இங்க நிறைய பேர் இருக்காங்க. இங்க நம்மளால எதுவும் பண்ண முடியாது. பரவாயில்ல, இந்த அரக்கன் மட்டும் வாயை திறந்துட்டானா அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் வெளியில வந்துடும். அதுக்கப்புறம் அடுத்த அசுரர்களை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. விட மாட்டேன். இவனை மட்டும் இல்ல, அவங்க எல்லாரையும் நான் கண்டிப்பா கொள்ளுவேன். அக்கா, நம்ம சிவன் அருள் பெற்றவங்க. ஒரு அரக்கனை கொல்றதுக்காக இத்தனை அப்பாவிகளை எதுவும் செய்யக்கூடாது. அக்கா, என் மேல சத்தியம். எதுக்கு இந்த மாதிரி சத்தியம் எல்லாம் பண்றேன்? உங்களை தப்பு பண்ண விடாம தடுக்கிறேன். அப்பா அவங்க பேர் சொல்லுங்கப்பா. ரிஷப், அண்ணனை உடனே இங்க இருந்து கூட்டிட்டு போயிடலாம். அக்கா, அவங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள நாம அங்க போகணும். ஏற்கனவே ரிஷப் என் மேல ரொம்ப சந்தேகப்படுறான். அவன் போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போனா சந்தேகம் அதிகமாயிடும். இந்த லலித் இன்னும் கொஞ்சம் மயக்கத்துல தான் இருக்கான். இவனுக்கு மயக்கம் தெளிஞ்சிட்டா கண்டிப்பா நம்மள பத்தி சொல்வான். அப்போ என்ன பண்றது? அக்கா, அதை பத்தி எல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். இப்ப இங்க இருந்து போலாம். சும்மா விடக்கூடாது. அனன்யா, இவரு கண்ணை திறந்துட்டாருமா. நீ போமா, போய் ரிஷப் அண்ணனை கூட்டிட்டு வா. பெரியமா. நீ இந்த ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த ரூம்லயா? இது என்னோட ரூம் தானே. நான் இங்க இல்லாம வேற எங்க இருப்பேன் சொல்லுங்க. குட், உன்னோட ரூம். அப்ப இந்த குடும்பமும் உன்னோட தானே, கரெக்டா? அப்போ அப்பா எப்படி இருக்கான்னு கேட்கவே மாட்டியா? இல்ல, நீங்க வந்ததும் ரூமை பத்தி பேசுனீங்க. அதான் அது நான் கேட்கலாம் தான் நினைச்சேன். மாமா எப்படி இருக்காரு? அதுக்கு முன்னாடி நீ சொல்லு, நீ எப்படி இருக்கேன்னு. நீ சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒன்னால இருக்கு. அண்ணே, சீக்கிரமா அண்ணே. பெரியப்பா கண்ணை திறந்துட்டாரு. பெரியமா உங்களை உடனே கூப்பிட்டாங்க. அப்பா
அப்பா இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த ஆளு கண்ணை முடிச்சிட்டானே, எல்லாருக்கும் உண்மையை சொல்லிட போறான். சிவபெருமானே, உங்க கருணையால ஏதாவது பண்ணுங்க. அப்பா அந்த பொண்ணு அப்பா யாருப்பா உங்களை இப்படிலாம் பண்ணது? பேரை மட்டும் சொல்லுங்கப்பா, அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன்ப்பா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த எந்த பொண்ணு. பொண்ணு? அந்த பொண்ணு பொண்ணே இல்லை, அவ வேறப்பா. அவ ஒரு தேவதை மாதிரி இருந்தா, ஆனா தேவதை இல்லை. அவ வடிவத்தையே மாத்தக்கூடியவ. அப்பா நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கப்பா. என்ன பண்றீங்க? எங்க போறீங்க நீங்க? அவளுடைய கண்கள் கொலகார கண்கள். அவ கண்ணாலேயே கொலை பண்றா. பேப்ஸ், ஹாய் பேப்ஸ். பா என்ன பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீங்க என்ன சொல்றீங்க? பேப்ஸ், உன்னோட ஐஸ் அப்படியே கொல்லுதே. அட, அண்ணனுக்கு என்னாச்சு? பேட்மிண்டன் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது நான் கீழே விழுந்துட்டேன்ல, அதனால தலை எனக்கு பயங்கரமா வலிக்குது. ரிஷப் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வெளியே வரீங்களா? வாங்க. இங்க பாருங்க, ஐ திங்க் அவரோட பிரெயின்ல ஒரு பகுதி டேமேஜ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அவருடைய பழைய ஞாபகங்களை அவர் இழந்துட்டாரு. அங்கிள், ஆர் யூ ஓகே? யாரை பார்த்துட்டு அங்கிள்னு சொல்றீங்க? டியூட், இதோ இந்த ஆளு தான் அங்கிள். அப்புறம் ஆண்டி, இந்த ஆண்டி இங்க நிக்கிறாங்கல்ல, இவங்க தான். என்ன அங்கிள்னு சொல்லி அனாவசியமா என்னோட வயசை ஏத்த பார்க்காதீங்க டியூட். ஆனா எப்படி டாக்டர் இதெல்லாம்? டோன்ட் வரி, கொஞ்சம் டைம் ஆகும், பட் அவருக்கு குணமாயிடும். கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அவருக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஆயிடக்கூடாது. அவர் சொல்றதெல்லாம் உண்மை மாதிரியே நீங்களும் கொஞ்சம் நடிங்க. அவர் சொல்றது தான் சரின்னு அவரே நம்பணும். டோன்ட் வரி, he will be fine. Thank you டாக்டர். ரிஷப், வெளியில இன்ஸ்பெக்டர் விஜய் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா நானும் வரேம்மா. அம்மா, எனக்கு ரொம்பவே டென்ஷனா இருக்கு. இங்க பாருங்க, அங்கிள் நல்லபடியா திரும்ப வந்தது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா நம்ம அப்பா இது வரைக்கும் திரும்ப வரலையே. நம்ம எத்தனை வாட்டி அவருக்கு கால் பண்ணோம், ஆனா அவருக்கு காலே போகலையே. இங்க அப்பா காணாம போனதை பத்தி யாருக்குமே கவலை இல்ல. என்னடா இது? எல்லா மாளிகைக்குள்ளேயும் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஐ எம் ஷுர் கண்டிப்பா இந்த மாளிகைக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு ரகசியம் இருந்தே தீரணும். நீங்க சொன்னது சரிதான். இந்த வீட்டில் எல்லாமே தப்பா நடந்துட்டு இருக்கு. எங்க அப்பா எப்படி புதகுழியில சிக்கினாரு, அதான் நடந்ததெல்லாம் உங்க டீமோட நீங்க பாத்தீங்கல்ல. அப்புறம் மினிஸ்டர் அங்கிளும் காணாம போயிட்டாரு. மினிஸ்டர் அங்கிள் நான் அவரோட பொண்ணை தான் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னமோ அவர் ரொம்ப பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஐயோ, இங்க என்னதான் நடக்குது? ஒருத்தர் வீட்ல இருந்து காணாம போனாரு, இன்னொருத்தர் வாழ்க்கையில இருந்தே காணாம போனாரு. இங்க அப்படி என்னதான்பா நடக்குது? இன்ஸ்பெக்டர் அவர் உயிரோட தான் இருக்காரு. ஓகே, நாங்க எல்லாரும் அவரை மஞ்சள் சடங்குல பார்த்தோம். அப்போ அவர் ஏதோ முக்கியமான மீட்டிங்க்கு போறதா சொன்னாரு. ஆனா அவர் மீட்டிங்க்கும் போகல, பார்லிமெண்ட்டுக்கும் போகவே இல்லை. இன்ஸ்பெக்டர், இப்போ அந்த பொண்ணு அவங்க அப்பாவையும் இழந்துட்டா, அவ காதலனையும் இழந்துட்டா. பாவம், அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவா. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுது இல்ல? ஐயோ, உன் காதல் செம்ம காதல்.
இந்த காதலே ரொம்ப விசித்திரமானதுப்பா. காதலை யாராலையுமே புரிஞ்சிக்க முடியாது. காதல்ல ஜெயிச்சாலும் பிரச்சனை, காதல்ல தோத்தாலும் பிரச்சனை, ஒரே பிரச்சனை தான். பேசி முடிச்சிட்டிங்களா? வெரி நைஸ். அவங்க அப்பாவை தேடுறதுல கொஞ்சம் கவனத்தை செலுத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ ப்ரோ, நான் தான் வந்துட்டல, கண்டிப்பாக நான் தேடி கண்டுபிடிச்சிருவேன். டோன்ட் வரி, ரிலாக்ஸ். அப்புறம் எங்கள் பாஸுக்கு வேற நான் இன்ஃபார்மும் பண்ணிட்டேன், அப்டேட்டும் பண்ணிட்டேன். வேணா பாருங்க, பின்னாடி யார் இருந்தாலும் அதாங்க, இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, அவங்க கண்டிப்பாக மாட்டிப்பாங்க. நீங்கள் வேணா பாருங்க. சாரதா, அந்த லலித் எதுக்கு நம்ம பேரை சொல்லல? அக்கா, எல்லாம் நாம வணங்குற சிவபெருமானோட திருவருளால தான்க்கா. சிவன் அருளால அவருக்கு நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லை. நீதான் அவனை அந்த மாதிரி செஞ்சியா? ஆமா அக்கா, வேற வழியே இல்ல. ஆனா சேஷன் நாகினியோட அந்த சக்தி ரொம்ப நேரம் நீடிக்காதுக்கா. சீக்கிரம் எல்லாமே திரும்ப ஞாபகம் வந்துரும். நம்மள பத்தின உண்மையை எல்லார்கிட்டயும் சொல்லிடுவான். அப்போ அவனை கொன்றுலாம். வேண்டாம், இப்ப நாம அவனை கொன்னோம்னா வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வரும். ஆனா கொஞ்ச நேரத்துல அவனோட நினைவுகள் திரும்ப வந்துருச்சுன்னா? அவர் எல்லாத்தையுமே மறந்துட்டாரு. ஆனா உன்னை மட்டும் அவருக்கு எப்படி ஞாபகம் இருக்கு? அவர் பொண்டாட்டினா என்ன பார்த்து ஆன்ட்டின்னு சொல்றாரு, ஆனா உன்னை பார்த்து ச்சே சொல்றதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு. ஹாய் பேப்ஸா. அவருக்கும் எனக்கும் நடுவுல என்ன இருந்துச்சு? ஒண்ணும் இல்ல, நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எனக்கு அப்படி தோணலையே. நீங்க ரெண்டு பேரும் வெறும் ஃப்ரெண்ட்ஸா இல்லனா வேற மாதிரியா? முன்னாடி எப்படி பழகி இருந்தா என்ன, இப்ப அதெல்லாம் ஒரு பிரச்சனையா சீமா உனக்கு? அது மட்டும் இல்ல, அவருக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து எல்லாரும் தப்பா நினைக்கிறீங்க. அதனால அதை நான் கெடுத்துக்க விரும்பல. அதுவும் இல்லாம எங்களுக்கு நடுவுல எதுவும் இல்ல. நான் கிளம்புறேன். இல்ல, நீ போக கூடாது. ஹே தேவாதி தேவா மகாதேவா, நாகினிகளுக்கெல்லாம் தலைவரான திரு நீலகண்டா, எனக்கு ஒரு வழி காட்டுங்க. சாரதா, அசுரர்களை அழிக்க அந்த சிவன் தான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்காரு. அப்படின்னா அவரே உனக்கு வழி காட்டுவாரு. அந்த சிவபெருமான் எனக்கு பதிலா உன்னை தேர்ந்தெடுத்திருக்காருன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கணும். இப்போ நம்மளோட குறியெல்லாம் அந்த லலித் மேலதான் இருக்கணும். என்னோட பார்வை அவன் மேல இருந்து தப்பாது. கண்டிப்பா அன்னைக்கு தப்பிச்சு போன அந்த 4 பேரும் லலித் கிட்ட பேச முயற்சி செய்வாங்க. நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அக்கா, ஒரு விஷயம் சொல்லுங்க. அன்னைக்கு லலித்தோட அந்த ரகசிய அறைக்கு நீங்க போனப்ப அவங்களுக்காக காத்திருந்த 4 பேரும் நீங்க போன சத்தம் கேட்டதும் அங்கிருந்து பயந்து ஓடிட்டாங்கன்னு தானே சொன்னீங்க. அந்த ரகசிய அறையில ஏதாவது தடயம் கிடைச்சதா? இல்ல, எனக்கு அங்க எந்த தடயமும் கிடைக்கல. அப்புறம் நான் இன்னொரு அறையில போய் தேடினேன். அங்க எனக்கு ஒரு தடயம் கிடைச்சது. அங்க ஒரு லாக்கர் இருந்தது. மனுஷங்க எப்பவுமே பணத்தையும் ரகசியங்களையும் அந்த லாக்கர்ல தான் வைப்பாங்க. நான் அந்த லாக்கரை எப்படி இல்லாமோ திறக்க பார்த்தேன். ஆனா அது திறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அந்த லாக்கர் கைரேகையில திறக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா அந்த லாக்கர் லலிதோட கைரேகை இருந்தாதான் திறக்குமாக்கா? ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போலாம். அதுல தேடி பார்த்தோம்னா நமக்கு கண்டிப்பா அந்த 4 பேரை பத்தின ரகசியங்கள் கிடைக்கும்க்கா. எங்களுக்கு வழி காட்டிட்டீங்க மகாதேவா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அம்மா, எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டீங்களா? நம்ம கிளம்பலாமா? போலாம். ஊர்வசி, நான் சொல்றத கேளு. உன்னை பாராட்டியே ஆகணும் சீமா. வார்த்தைகளால நீ என்ன கொல்லுவா, ஆனா நான் இங்க இருந்து போக கூடாது. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன். ஆன்ட்டி, இனிமே இந்த வீட்ல நாங்க எதுக்காக இருக்கணும் சொல்லுங்க? இந்த வீட்ல எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? எங்க அம்மா உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்படி இருக்கும்போது நீங்க இருந்தே எங்களுக்கு எந்த மரியாதையுமே கிடைக்கல. அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? ஒண்ணுமே பண்ணல. இவளால என்னடி பண்ண முடியும்? ஒண்ணும் முடியாது. இனிமே எல்லாத்தையும் நான் தான் செய்ய போறேன். நான் டிசைடும் பண்ணிட்டேன். that I'm leaving. நான் கிளம்புறேன். ஊர்வசி, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நில்லு ஊர்வசி. கிளம்புறீங்களா?
வெளியில நிலைமை சரியில்லை. சில இடத்துல கர்ஃபியூ இருக்கு, சில இடத்துல லாக்டவுன் போட்டிருக்காங்க. இந்த டைம்ல டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி, இப்போ நீங்க எப்படி போவீங்க? மினிஸ்டர் அங்கிள் இன்னும் வரவே இல்லையே. அட்லீஸ்ட் அவர் வர வரைக்கும் இங்கே இருங்க, புரியுதா? ரீமா, ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, ப்ளீஸ். அம்மா, ஊர்வசி, என் பையன் சொல்றது சரிதான். இந்த சிச்சுவேஷன்ல நீ வெளியில போறது சரியா இருக்காது. இங்க பாரு, இது உன்னோட வீடு, நீ இங்கதான் இருக்கணும். உங்களுக்கு நான் இருக்கேன், நீங்க எங்கேயும் போக வேண்டாம். ரீமா, எனக்கு சாரதா வேணும். அவ கண்டிப்பா என் லைஃப்ல வந்தே ஆகணும். உனக்கும் உன்னுடைய லைஃப்ல ரிஷப் வேணும்ல. ரீமா, இங்க பாரு, நம்ம 2 பேரும் ஒன்னாயிட்டா அவங்க 2 பேரையும் ஏதாவது பண்ணி நம்ம லைஃப்ல திரும்பவும் கொண்டு வர முடியும். புரிஞ்சுக்கோ ரீமா. அக்கா, நம்ம ஏதாவது செஞ்சு அந்த லாக்கரை திறந்தே ஆகணும். நீங்க முதல்ல போய் எப்படியாவது அந்த லலித ரூமுக்கு கூட்டிட்டு வாங்க. அதுக்குள்ள நான் இந்த ரூமுக்கு போறேன். நான் ரிஷப் வந்துருவாங்கிற பயத்துல என் பாம்பு தோலை அங்க இருக்கிற கபோர்ட்ல மறைச்சு வச்சுட்டு வந்துட்டேன்க்கா. வேற யாராவது அந்த பாம்பு தோலை பாக்குறதுக்கு முன்னாடி வெளியே எடுத்து அதை மறைச்சு வச்சாகணும். இந்த சாரதா எதை பீரோல எடுத்து மறைச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. என்னாச்சு? ஏன் இவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்க? காலையில் நீ இந்த ரூம் உன்னோடதுன்னு சொன்ன, அப்போ அப்படின்னா இந்த ரூமில் இருக்கவனும் உன்னோடது தானே? அண்ட் பை த வே, கல்யாணம் பண்ணி லைசன்ஸ் இருக்குமா என்கிட்ட? அப்புறம் இவ்வளோ யோசனை எதுக்கு? இல்ல, அது நான் இந்த ரூமுக்கு சும்மா வந்து பார்த்தேன். ஆனா திடீர்னு இதெல்லாம் பார்த்ததும் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன். இந்த ரிஷப் என்னதான் செய்ய நினைக்கிறான்? உன்னோட உண்மையை தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். உன்னோட பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். நேத்து நைட்டு நம்ம என்ன பால் குடிச்சோன்னே தெரியல, 2 பேருமே அப்படியே மயங்கி போயிட்டோம். அப்புறம் நேற்று நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு வேற. நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நிறையா பிளான் வச்சுருந்தேன். ஆனால் சரி விடு, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன், உனக்கு தெரியுமா? ஐ கெஸ் வாட் ஐ வாண்ட் இஸ், நான் உன்கிட்ட நெருங்கி வரும்போதெல்லாம் நம்ம தெளிவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் உனக்கு ஏதாவது சொல்லணுமா? நேற்று மிஸ் ஆனதை இன்னைக்கு நம்ம பண்ணிடலாமா? இப்ப வா.
இப்பதான் அட நேரங்காலம் பார்த்தா லவ் பண்ணிட்டு இருக்க முடியும்? லவ்ன்றது ஒரு செகண்ட்ல வந்துருமா? அது அத்தை கீழே என்ன புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்க வர சொன்னாங்க. நான் போகலன்னா அவங்க கோவப்படுவாங்க. போயிட்டு வரவா? ஓகே. சாரதா மா, சாரதா எங்க? நான் அவளை பார்க்க தான்ப்பா இங்க வந்தேன். ஹோலி பண்டிகை வருதுல்ல, அதுக்கு தான் புது ட்ரெஸ் வாங்கினேன். அவ இத போட்டு பார்க்கணும். அவ அவ இப்பதான் கீழே ஒன்னும் போனா. ப்ராப்ளம் இல்ல. அவ திரும்ப வந்ததும் அவகிட்ட இத போட்டு பார்க்க சொல்லு. ஃபிட்டிங் கரெக்டா இல்லையான்னு சொல்லு. சரியா? இந்த பேக்க உள்ள வச்சிரு. அவ என்கிட்ட அம்மா கூப்பிடுறதா சொல்லிட்டு போனா. அவ ஏன் என்கிட்ட போய் சொல்லணும்? சாரி. நீங்க அதிகமா குடிச்சிருக்கீங்க போல இருக்கு. அதனால ப்ளீஸ் நீங்க இப்ப ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. இது என் மனசு. உங்களை அண்ணன் கூட சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப வலிக்குதுங்க. அவ உள்ள என்கிட்ட அவ்வளோ அப்பாவியா நடிச்சுக்கிட்டு இங்க வந்து என் தம்பி கூட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கிறியா? பாவம் நடந்த சம்பவத்தால ரொம்ப உடைஞ்சு போயிருக்காரு. இதுல இவரோட தப்பு எதுவுமே இல்லையே. உங்க மனசு ரொம்ப பெருசுங்க. கவலைப்படாதீங்க. சீக்கிரமாவே இந்த வலி காணாம போயிடும். இவ கண்டிப்பா எங்க ஃபேமிலியோட ஏதோ பெரிய விளையாட்டு விளையாட திட்டம் போட்டு தான் வந்திருக்கான்னு எனக்கு தோணுது. இப்பதான் இவன் ரொம்ப இளமையா ஃபீல் பண்றானா? நீ பத்தவே பத்திக்கிட்டு எரியட்டும். ஓ, எனக்கு தலை ஐயோ, சுத்துது. பாத்து பாத்து பாத்து. என்னாச்சு பேப்ஸ்? காதல என்னது? இல்ல, நான் வழுக்கி விழுந்துட்டேன்னு சொல்ல வந்தேன். கால் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன். ஓகே. உங்க பேப்ஸோட கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஓ ஓ, இப்ப நான் என்னோட ரூமுக்கு மாடிக்கு எப்படி போறது? நான் இருக்கேன்ல. நீங்களா? நீங்க எப்படி கூட்டிட்டு போவீங்க? இப்படி போலாமா? ஸ்வீட்டு, நீ எவ்வளவு அழகா இருக்கிறியோ அந்த அளவுக்கு குறும்புக்காரி. நீ என்கிட்ட உன்னோட அறைக்கு போகணும்னு சொன்ன. ஆனா டார்க் ரூம் கூட்டிட்டு வந்திருக்க. இந்த ஏரியா ரொம்ப இருட்டா இருக்கே. சரி, என்னதான் ஐடியா? ஒன்னு கொல்றதுதான். உன்னை என் காதலால
கொல்றதுதான் என் நோக்கம். இது வெறும் ட்ரைலர் தான். மெயின் பிக்சரை இன்னும் நீ பார்க்கல. இந்த பூனை எப்படி என்ன பிடிக்கும்? என் கழுத்தை எப்படி அது நெரிக்கும்? ஐயோ, ஊர்வசி திடீர்னு எப்படி காக்காவா மாறிட்டா? ஐயோ, என்ன நடக்குதுங்க? என்னங்க, என்ன இவரை காணோம்? எங்க போயிட்டாரு? அவருக்கு இப்போ டேப்லெட்ஸ் கொடுத்தாகணுமே. ஏ ரிஷப், உங்க அப்பாவை நீ எங்கேயாவது பாத்தியாப்பா? என்ன அப்பாவை திரும்பவும் காணுமா? டார்க் ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் வருதே. சீக்கிரம் வா சீமா, மேல ஏதோ நடக்குது. அக்கா, சீக்கிரம் இவன் விரல வச்சு லாக்கரை திறந்துடலாம். வாங்கக்கா. சாரதா, இந்த லாக்கர் திறந்துருச்சு. அக்கா, இது என்னங்க, எங்க இருக்கீங்க நீங்க? அக்கா, நீங்க இதை கொண்டு போங்க. நான் லாக்கரை மூடிட்டு வரேன். சீக்கிரம். அப்பா அப்பா அப்பா, என்னாச்சுப்பா? ஓ மை காட், என்னங்க? அப்பா கண்ணை திறந்து பாருங்கப்பா ப்ளீஸ். குருசு, இவருக்கு என்ன ஆச்சு? யாராவது வாங்க. அம்மா, இந்த லாக்கர் ஓபன்ல இருக்குமா? என்ன? இங்க என்னதான் நடக்குது? யாரோ இவருக்கு மயக்க வர வச்சு இந்த லாக்கரை ஓபன் பண்ணிருக்காங்க. நான் தான் சொல்றேன்ல சீமா, இந்த வீட்ல என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. ஐயோ கடவுளே, என்னங்க உங்களுக்கு என்ன ஆச்சுங்க? அண்ணா அண்ணா, ஐயோ கடவுளே, அங்க தண்ணி இருக்கு. போய் சீக்கிரமா எடுத்துட்டு வா. தண்ணி எடுத்துக்கோ. என்னங்க, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நீங்க எப்படிங்க மயங்கி விழுந்தீங்க? ஆண்டி ஆண்டி, நானா இங்க வரல. இந்த பேப்ஸ் தான் என்ன இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தா. நானா? நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் இவ்வளவு நேரம் வெளியே தான் இருந்தேன் சீமா. இப்ப நான் ஊக்குட தான் உள்ள வந்தேன். இவ உள்ள, வெளிய, மேல, கீழே, இவ எங்க வேணாலும் இருப்பா. இவ உருவம் மாறக்கூடியவ. இவ பூனையா, காக்காவா, பாம்பா மாறுவா. இவ பாம்பா மாறி என்ன கொத்த பார்த்தா ஆண்டி. ஒருவேளை அண்ணனுக்கு மூளை எதுவும் குழம்பிருச்சா?
நாம ஒண்ணு பண்ணலாம். முதல்ல இவரை இங்க இருந்து கூட்டிட்டு போலாம். அவரோட ரூம்ல ரெஸ்ட் எடுக்கட்டும். என்னங்க நீங்க வாங்க. என்ன பார்த்து எதுக்காக இவர் இப்படி சொல்றாரு? இங்க ஏதோ நடந்திருக்கு. அவரை தவிர இந்த சம்பவம் வேற யாருக்குமே தெரியாது. நிச்சயமா இந்த வீட்டுக்குள்ள ஏதோ பெரிய ரகசியம் இருக்கு. அப்பா வேற இங்க மயங்கி கிடக்குறாரு. ஆனா இந்த லாக்கர் வேற திறந்து கிடக்குது. யார் பண்ணிருப்பா? என்ன எடுத்திருப்பாங்க அங்க இருந்து? இந்த டார்க் ரூம்ல அப்படி என்னதான் நடந்துச்சு? அப்பா என்கிட்ட சொன்னதெல்லாம் அவரோட பிரம்மையா இல்ல உண்மையிலேயே ஏதாவது பார்த்தாரா? இந்த திவ்யா இப்ப இங்க என்ன பண்றா? யாருக்காக காத்துட்டு இருக்கா? போய் என்னன்னு கேட்டு பார்க்கலாம். ஹாய். ஏய், என்ன பண்ற? நீ என்ன கீழே இறக்கி விடு. யாரா பாத்துட்டு போறாங்க. ப்ளீஸ் என்ன கீழே விட்டுரு. யாரா பார்த்தா பிரச்சனை ஆயிடும். திவ்யாவை தூக்கிட்டு போற அந்த பையன் யாரு? இவ்ளோ சாதாரணமா அவளை தூக்கிட்டு போறானே. கண்டிப்பா போய் பார்த்தே ஆகணும். இல்ல ஆனா நான் இப்ப முதல்ல அக்காவை போய் பார்த்தாகணும். நான் சொல்றதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்? தயவு செஞ்சு நீ கீழே விடு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க நிறைய பேர் இருக்காங்க. குடி. எனக்கு இது வேண்டாம். வேணாம். அப்படிலாம் பண்ணாத. இது ரொம்ப தப்பா இருக்கு. புரிஞ்சுக்கோ. நான் தான் சொன்னல இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். தனியா ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம்ல. சரி வா போலாம். வா. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஹாய் ஹாய். என்னம்மா தனியா எங்கம்மா போயிட்டு இருக்க செல்லக்குட்டி? எங்களையும் கூட கூட்டிட்டு போமா. செம்ம ஜாலியா இருக்கலாம். ப்ளீஸ் என் கையை விடுங்க. நான் வீட்டுக்கு போகணும். உனக்கு என்ன வேணா நான் தரமா, ஆனா போறேன்னு மட்டும் சொல்லாத செல்லம். ஆமா அப்ப சரி. இந்த காய்கறி பை எடுத்துட்டு போயிட்டே இரு. பையெல்லாம் ஒண்ணு வேணாம் டார்லிங். நீ வந்தா போதும். நம்ம காதல் விளையாட்ட ஆரம்பிக்கலாமா? என்ன கையை விடு. பொண்ணுங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கலனா அவனுங்களுக்கு இந்த மாதிரி பாடத்தை தான் நான் புகுட்டுவேன். பொண்ணுங்கன்னா என்ன பொருள் நினைச்சியாடா? தேவைப்படும் போது நீங்க யூஸ் பண்றதுக்கு. மானத்தை உயிரா நினைக்கிற பொண்ணை மதிக்க கத்துக்கோங்கடா. பொண்ணை மதிக்காதவன் எவனா இருந்தாலும் நான் தூக்கி போட்டு மிதிப்பேன்டா. இடியட்ஸ். என்னோட பேரு கயல்விழி. பேரை ஞாபகம் வச்சுக்கோ. அட மேம், மேம்
கலக்கிட்டீங்க மேடம். மேடம் நீங்க ஆஃப் டியூட்டில இருந்தா கூட ஆன் டியூட்டிக்கான வேலையை பண்றீங்க. வாவ், என்னோட சல்யூட். ஏய் பொறுப்போக்குங்களா, எழுந்துறீங்க. நேரா லாக்அப் தான். மாமியார் வீட்டில் ஒரு ராத்திரி இருந்தா எல்லா கொழுப்பும் அடங்கிடும்டா. ஏய் எழுந்துடா. ஓ நட நட, அவுட் அவுட். சரி மேடம், குஜராத் ஹவுஸில் ஒரு அர்ஜென்ட் கேஸ், அங்கே போய் ஆகணும். இந்த பெட்டிக்குள்ள இருந்து இசைதான் கேக்குது. இதுக்கும் அசுரர்களுக்கும் என்ன சம்பந்தம்? இது ஒரு தடயமோ இல்ல ரகசியமாவோ இருந்தா கண்டுபிடிக்கலாம். அப்படி எதுவும் நமக்கு கிடைக்கல. அப்ப இந்த பெட்டியை வச்சு என்ன பண்றது? இன்ஸ்பெக்டர் விஜய் என்கிட்ட கேஸை பத்தி எல்லாமே சொல்லிட்டாரு. நீங்க எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். மிஸ்டர் குஜ்ரால், உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? உங்க லாக்கரை யார் திறந்தா இல்ல யார் உங்களை வச்சு திறக்க வச்சா? நான் தான் சொல்லிட்டேன், அவ ஒருத்தி இல்ல. ஒரே நேரத்துல அவ பல பேரை மாறுவா. அவ ஒரு மாயக்காரி. இந்த வீட்டுக்குள்ள ஒரு மந்திரக்காரி நுழைஞ்சிருக்கிறார். நீங்க ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க, என்னோட ரூம் டோருக்கு வெளியே எலுமிச்சம்பழமும் பச்சை மிளகாயும் வச்சிருங்க. அப்புறம் உள்ள வர மாட்டேன். மிஸ்டர் குஜ்ரால், அந்த லாக்கருக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு யோசிச்சு சொல்லுங்க. ஏதாவது காஸ்ட்லியான பொருளா? இல்ல இல்ல இல்ல, அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல. லாக்கருக்குள்ள எதுவுமே இல்ல. லலித் கிட்ட இருந்து பல ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் வழி இருக்கு. சாரதா, இப்போ நீ உன்னோட ரூமுக்கு போ. யாராவது நம்மள ஒன்னா பார்த்தாங்கன்னா அப்புறம் சந்தேகம் வரும். இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நானும் அதையே தான் சொல்றேன் சீமா. இங்க என்னென்னமோ நடக்குது. உன்னோட வீடு இப்ப பழைய மாதிரி இல்ல. அந்த சாரதா எப்ப வந்தாலோ அன்னில இருந்து இந்த வீட்டுல பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. என்ன நடக்குதுன்னே புரியல. யோசிச்சு பாரு, அந்த சாரதா யாரு என்னன்னு நமக்கு தெரியாது. உன் வீட்டுக்கு வேலை பாக்குறதுக்கு வந்தா. ஆனா இப்ப பாரு, உன் பையனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. உனக்கு ஏதாவது புரியுதா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? அந்த சாரதா எப்போ இங்க காலடி எடுத்து வச்சாலோ அன்னையில இருந்து இங்க பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு. அதுவும் பிரச்சனை புயல் மாதிரி இல்ல, பெரிய சூறாவளியே வருது. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த பொண்ணு சாரதா இருக்கல, அவ ஒரு சரியான கேடி. நான் சொல்றது உண்மைதான். மிஸ்ஸஸ் ஊர்வசி, எந்த பொண்ணை பத்தி பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இங்க பாருங்க, நான் சொல்றது ஒண்ணுதான். நீங்க மரியாதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். ஓகே, நான் கிளம்புறேன். மிஸ்டர் குஜ்ரால், நில்லுங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசி ஆகணும். ஐ நீட் டு ஆஸ்க் யூ சம் क्वेश्चंस. இல்ல, நான் எதுவும் பேச விரும்பல. ஆனா ஐ வாண்ட் டு. ஆஃபீஸர் ப்ளீஸ், இப்போ அவர்கிட்ட எதுவுமே கேட்க வேண்டாம். அவரோட மென்டல் கண்டிஷன் இன்னும் சரியில்லை. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த வீட்ல நடக்கிற எல்லா சம்பவத்துக்கும் அந்த சாரதாவுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. இதுதான் சரியான வாய்ப்பு. அவளோட ரூமுக்கு போய் அவ என்ன ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்கான்னு பாக்குறேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இப்பவே இந்த மாதிரிலாம் நடந்துக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் நம்ம கல்யாணம் நடக்கட்டும். இதெல்லாம் ரொம்ப தப்பு, வேண்டாம். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன விடு. ப்ளீஸ் என்ன விடு, போயிடு. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? ரெக்கார்ட் பண்றியா? போனை கொடு. அந்த ரெக்கார்டிங்கை முதல்ல டெலீட் பண்ணு. ஏய், போனை கொடு, ரெக்கார்டிங்கை டெலீட் பண்ணு. வீடியோ டெலீட் பண்றதுக்கு அவன் எடுத்தான்னு சொல்லு. இந்த வீடியோ உனக்கு தேவைப்படாது. இந்த வீடியோ எங்களுக்கு தேவைப்படும்ல. இந்த வீடியோ வைக்க வேண்டிய இடத்துல வித்து நாங்க கொஞ்சம் பணம் பார்ப்போம்ல. நீ ஏன் கூட சேர்ந்து சம்பாதிக்கலாம். என்ன, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. என் கையை விடு. இந்த லாக்டவுன்ல நீ பணத்தை வேற வழியில சம்பாதிக்க முடியாது. இப்படி பண்ணா ஒவ்வொரு நெட்ல ரீச் ஆகிடும். அதுக்கப்புறம் கேட்டரல் வேற எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் முதல்ல ரெக்கார்டிங்கை டெலீட் பண்ணுன்னு சொன்னேன். கொடு. இந்த கேடி சாரதா அவ ரூம்ல என்ன ஒளிச்சு வச்சிருக்கான்னு நான் நிச்சயம் கண்டுபிடிச்சே தீருவேன். அம்மா, இது என்னது? ஏதோ
காஞ்சு போன சருகு மாதிரியே இருக்கு. ஆனா இங்க எப்படி வந்துச்சு? அம்மா இது என்னன்னு தெரியலையே. கண்டுபிடிக்கிறேன். வாட்? இது ஏதோ விலங்கோட தோலா? இந்த தோலை இவ எதுக்காக மறைச்சு வச்சிருக்கா? ஏதாவது காட்டு விலங்க கொன்னுட்டாளா? அதோட தோலை தான் இங்க மறைச்சு வச்சிருக்காளா? இல்ல இவளே ஏதாவது விலங்கா? இவளுக்குள்ள ஏதோ ரகசியம் இருக்கா? நிச்சயம் அதை நான் எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டுவேன். அந்த சாரதா என் 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையையும் நாசமாக்கிட்டா. அவளோட வாழ்க்கைய நான் நாசமாக்குவேன். அப்படி நான் மட்டும் செய்யல, என்னோட பேரு ஊர்வசி இல்ல. அவளோட உண்மையான முகத்தை நான் எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டுவேன்.